விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம சேனல் பார்த்திங்கன்னா விவசாயத்தை இன்னும் சிறப்பாக எப்படி குறைஞ்ச செலவில் அதிக லாபம் தரக்கூடியதாக நம்ம செய்யலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்த்து வரோம். அந்த வகையில் நிறைய சிறந்த தொழில்நுட்பங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் எது செய்யலாம், அது மாதிரி நிறைய செய்யக்கூடிய தவறுகள் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது யூரியா பயன்படுத்தும் போது விவசாயிகள் செய்யும் தவறுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதிக அளவு யூரியா போட்டால் அதிக அளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதற்கான காரணம் என்னென்னா, சைக்காலஜிக்கெலாம் யூரியா போட்ட உடனே ஒரு 2-3 நாளே அதனுடைய ரிசல்ட் அந்த பயிரில் தெரிய ஆரம்பிச்சிருது. நம்ம யூரியா அதிக அளவு போடும்போது பயிர் உடனே பச்சை கட்டி அதிக அளவில் கருகருன்னு வளரும்போது அந்த மாதிரி நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. பொதுவாக யூரியான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோவில் அடிக்கடி சொல்லுவோம், தழைச்சத்தை வழங்கக்கூடிய ஒரு மெயினான உரம் அப்படின்னு சொல்லலாம் யூரியா. விவசாயிகள் அதிக அளவு யூரியா போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, யூரியா குறைந்த விலையில் கிடைக்குது அப்படின்றது தான் ஒரு மெயினான காரணம். ஆனால் யூரியா குறைந்த விலையில் கிடைக்கிறதுக்கு காரணம் அரசு அதிக அளவு மானியம், ஒரு மூட்டை யூரியாவும் அதிக அளவு மானியம் கொடுக்கறதுனால தான் அந்த மானியம் கழிச்சது போக மீதி உள்ள அமௌண்ட் நம்ம கம்மி ரேட்டில் அந்த யூரியா நமக்கு கிடைக்குது. ஆனால் யூரியா ஒரு ஏக்கருக்கு இவ்வளோ தான் போடணுன்ற கணக்கு இருக்குது. தழைச்சத்து அதிக அளவில் கொடுத்து நம்ம யூரியாலாம் அதிக அளவில் மூட்டைகளாக கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அதிகப்படியான பச்சை தன்மை வரும். அதன் காரணமாக அதிக அளவு பூச்சிகளை கவர்ந்தெடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பயிர். அந்த பயிர் அதிக அளவு பூச்சிகளால் கவரப்பட்டு அந்த பயிரை பூச்சிகள் அதிகமாக சாப்பிடும். யூரியா போட்டதுலேருந்து ஒரு 10வது நாள்லேயே பூச்சி தாக்குதல் அதிகமாகிறதுக்கு காரணம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அல்லது நம்ம இடக்கூடிய அதிகப்படியான யூரியா. பொதுவாக யூரியான்றது போட வேண்டிய ஒரு முக்கியமான NPK, தலை, மணி, சாம்பல் சத்து. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தில் தழைச்சத்துன்றது மெயினானது. அது எல்லா பயிர்களுக்குமே கொடுக்கணும். ஆனால் எந்த பயிருக்கு என்ன அளவு கொடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக விவசாயிகள் செய்யக்கூடிய முதலாவது தவறு, யூரியா குறைந்த விலையில் கிடைக்குது, அது மாதிரி நிறைய ரிசல்ட் போட்டோடனே தெரியுது, நிறைய மகசூல் கிடைக்கின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 1/2 மூட்டை யூரியா போட வேண்டிய இடத்துல 3 மூட்டை யூரியா போடுறாங்க. ஒரு ஏக்கருக்கு நானே சொல்லுவேன், நெல்வயல் அதிகமாக ஒரு டைமுக்கு ஒரு ஏக்கருக்கு 1/2 மூட்டை, அதிகபட்சம் 25 கிலோ யூரியா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க போடுறது 2லேருந்து 3 மூட்டை வரைக்கும் கூட நிறைய பேர் போடுறாங்க. இது நமக்கு அதிகப்படியான மகசூல் வரும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுனா, அதிகப்படியான பூச்சி தாக்குதல் தான் ஏற்படும். இதனால் மகசூல் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். ஒரு ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு 1/2 மூட்டை யூரியா போதும். அது மாதிரி போடக்கூடிய யூரியாவை ஸ்பிளிட்டட் டோஸாக கொடுக்குறது இல்லை, ஒரே டைமில் நிறைய போட்டுறாங்க. விவசாயிகள் செய்யக்கூடிய 2வது தவறு இது. ஒரு டைமுக்கு 25 கிலோ போதும். அவள் போடும்போது நமக்கு தெரியும், அந்த பயினுடைய பச்சை கட்டி வர்றது, அந்த பயினுடைய வளர்ச்சி எல்லாமே தெரியும். அதில் யூரியா பார்த்தாட்டா திரும்ப ஒரு தடவை நம்ம ஒரு 15-20 நாள் திரும்ப ஒரு 1/2 மூட்டை போடலாம். இப்படி போட்டாலே போதுமானது. ஏன்னா ஏற்கனவே நம்ம போடக்கூடிய யூரியா கூட நம்ம சேர்த்து போடக்கூடிய காம்ப்ளெக்ஸ் உரங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 16-16 காம்ப்ளெக்ஸ் அல்லது 17-17 காம்ப்ளெக்ஸ் அல்லது 10-28-28 இந்த மாதிரி எந்த DAP அல்லது 20-20 ஃபேக்டம்பாஸ் இந்த மாதிரி எந்த உரங்களை சேர்த்தாலும் அதுலேயும் யூரியா தழைச்சத்து சேர்க்கப்பட்டு இருக்குது. ஸோ அது நம்ம ஏற்கனவே யூரியா போடும்போது இந்த உரமும் போடும்போது இதில் உள்ள யூரியாவும் சேர்ந்து கிடைக்கும் பயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம குறைந்த அளவு யூரியா போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி யூரியா மட்டுமே பத்தாது, ரசாயன உரங்கள் மட்டுமே பத்தாது. நம்ம அடிக்கடி நம்ம வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் நிறைய ஆர்கானிக் உரங்கள், அதாவது கம்போஸ்ட் போன்ற இந்த எரு, ஆட்டு எரு, கோழி எரு, அந்த மாதிரி மாட்டு சாணம், இந்த மாதிரி நல்லா மக்கின தொழு உரத்தை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது கடைசி உழவின் போது நன்றாக மக்கிய தொழு உரத்தை போடுறது மூலமாக நம்ம ரசாயன உரத்தினுடைய பயன்பாட்டை குறைக்கலாம், மண் வளத்தையும் மேம்படுத்த முடியும். இது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி நம்ம ஸ்பிளிட்டட் டோஸாக கொடுக்கலாம். யூரியா ஸ்பிளிட்டட் டோஸாக கொடுக்கும்போது அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். இன்னொன்று, பொதுவாகவே இப்போ வரக்கூடிய யூரியா எல்லாமே நீம் கோட்டட், அதாவது வேப்பெண்ணெய் கலந்த யூரியா. அப்படிங்கும்போது அது வேகமாக கரையாமல் கொஞ்சம் மெதுவாக கரைந்து பயிர்களுக்கு கொஞ்சம் உறுதியான நிலைப்புத்தன்மையில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும், தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆவியாவது தவிர்க்கப்படும், ஆவியாவது குறைவாக ஆவியாகும். முன்னாடி நீம் கோட்டட் இல்லாமல், அதாவது வேப்பெண்ணெய் சேர்க்காத யூரியாவாக இருக்கும்போது வேகமாக எவாப்ரேட் ஆகிடும், அதனால் ஆவியாகிடும், அதனால் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவு குறைவாக இருக்கும். இப்போ வர்றது எல்லாமே நீம் கோட்டட் அப்படின்றதுனால கொஞ்சம் பயிர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் கிடைக்கும், பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் பயன்பாட்டு அளவு. அது மாதிரி யூரியாவுடைய பயன்பாடு இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம தாராளமாக நம்ம வயலில் இடுவதற்கு முன்னால் வேப்பெண்ணெய் சிறிதளவு வாங்கி, உதாரணம் ஒரு மூட்டை அப்படின்னா ஒரு 1/4 லிட்டர் வேப்பெண்ணெயை வாங்கி அதில் திரும்பவும் கலந்து யூரியாவில் கலந்து அதை இடும்போது இன்னும் வேப்பெண்ணெய் கோட்டிங் அதிகமாக இருக்கும்போது அது பொறுமையாக மெதுவாக கரையும், பயிர்களுக்கு ஒரு நல்ல பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் யூரியா இடும்போது விவசாயிகள் செய்யக்கூடிய தவறுகள். முக்கியமாக அதிக அளவில் ஒரே டைமில் யூரியா இடுறது,
அது மாதிரி பிரித்து கொடுக்காம விடுறது. அது மாதிரி இன்னும் சில விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே காய்கறி பயிர்கள், பூஞ்செடி பயிர்கள், கிழங்கு வகை பயிர்கள், குறிப்பாக மரவள்ளி, சேப்பங்கிழங்கு, சேனைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம யூரியாவே போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. எல்லா பயிர்களுக்குமே தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அதிகமாக தேவைப்படும். எல்லா பயிர்களுக்குமே அதிக அளவு நம்ம இட வேண்டிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஆனால் அதில் வந்து தழைச்சத்து ஒரு பயிருக்கும் இவ்வளவு தான் இடணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. நம்ம நெல்லுன்னா ஒரு அரை மூட்டை போதும். காய்கறி பயிர்கள், பூஞ்செடி பயிர்கள் அப்படின்னா நம்ம வந்து ஒரு உதாரணமாக ஒரு காய்கறி பயிருக்கு நம்ம ஒரு டைமுக்கு ஒரு 30 கிலோ காம்ப்ளெக்ஸ் உரம் அல்லது 16, 20 போன்ற காம்ப்ளெக்ஸ் உரங்களை இடும்போது அது ஒரு 30 கிலோ காம்ப்ளெக்ஸ் உரம் போடுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு 3 கிலோ அளவு யூரியா சேர்த்துக்கலாம். அல்லது அந்த காம்ப்ளெக்ஸ் உரத்தில் எத்தனை % இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் காம்ப்ளெக்ஸ் உரத்தில் யூரியாவோட தழைச்சத்தினுடைய அளவு அதிகமாக இருந்தால் நம்ம யூரியா சேர்க்க வேண்டியதில்லை. சில வகையான காம்ப்ளெக்ஸ் உரங்களில் தழைச்சத்து குறைவாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம 1 கிலோ 2 கிலோ சேர்த்துடலாம். அப்படி சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து துளிர்கள் வந்து நன்றாக வரும், அதிக துளிர்கள் வரும், நல்ல வளர்ச்சி வரும். அப்போ வந்து நமக்கு அடுத்து நல்லா பூ வந்து காய் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10, 28 வந்து மணிச்சத்து, சாம்பல் சத்து 28% இருக்கும். அதே வந்து தழைச்சத்து வந்து 10% தான் இருக்கும். அந்த மாதிரி உரங்களை நீங்கள் போடும்போது இப்போ நமக்கு துளிர் நிறைய வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு 20 கிலோ 10, 28 எடுத்துகிட்டு போகிறோன்னா ஒரு 2 கிலோ யூரியா சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்ல பலன்கள் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் வந்து ஒரு 20 கிலோ காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறோன்னா 20 கிலோ யூரியா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது. எதுக்குன்னா பூஞ்செடி, காய்கறி பயிர்களுக்கு அதிக அளவில் யூரியா சேர்க்கக்கூடாது, சிறிதளவு சேர்த்துக்கூடாது. தழைச்சத்தும் அந்த பயிருக்கு கிடைக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. அதனால் வந்து அதை வந்து நம்ம கவனத்தில் கொண்டு யூரியா இட வேண்டும். அது மாதிரி வந்து பயிர்கள் வந்து நமக்கு ஒரு சீரான வளர்ச்சி வரணும், நல்ல மகசூல் கிடைக்கணும்னா யூரியாவே ஸ்பிளிட்டட் டோஸாக கொடுக்குறது ரொம்ப அவசியமானது. உதாரணமாக 15-20 நாள் இடைவெளியில் அப்பப்போ கொடுக்கலாம். இன்னொன்று, ரசாயன உரங்கள் யூரியாவினுடைய பயன்பாட்டை நம்ம குறைச்சி ஒரு நல்ல மகசூல் பெறணும் அப்படின்னா நம்ம பயிரினுடைய ஆரம்ப கால வளர்ச்சியிலிருந்து அப்பப்போ வந்து நம்ம வந்து ஃபோலியார் அப்ளிகேஷன், இலைவழி தெளிப்பு உரங்களை வந்து பயன்படுத்துவது. இலைவழி தெளிப்பு உரங்கள் நமக்கு தெரியும், நிறைய நேனோ டிஏபி இருக்குது, நேனோ யூரியா இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் நிறைந்த சிங்க், பெரஸ், மேங்கனீஸ், மாலிப்டினம், போரான், சல்ஃபர், இந்த மாதிரியான சத்துக்கள் நிறைந்த மெக்னீஷியம், கால்சியம் போன்ற சத்துக்கள் நிறைந்த மல்டி விட்டமின்கள் இருக்குது. இதை வந்து ஆரம்ப காலத்தில் கொடுக்கும்போது நம்ம வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். அது மாதிரி வந்து யூரியாவினுடைய அளவை குறைச்சிட்டு நம்ம அது கூட வந்து இயற்கை உரங்களான பொட்டாசியம் ஹியூமேட், அப்புறம் வந்து சீவீட், ரெட் ஆல்கே ஜெல், அந்த மாதிரியான உரங்களை வந்து இயற்கை உரங்களை சேர்த்து கொடுக்கும்போது அது யூரியாவை காட்டிலும் இன்னும் அதிகப்படியான தழைச்சத்தை வழங்கக்கூடியதாகும். பயிருக்கு தேவையான நுண்ணுயிரிகள், அதாவது மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் அது மாதிரி அந்த நுண்ணுயிரிகளுக்கு உணவாகவும் மாறக்கூடிய நிறைய கடல் பாசி போன்ற உரங்கள் இருக்குது. இதெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு நல்ல ஒரு மண் வளம் மேம்படும். மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்டிஸ் போன்ற எத்தனையோ வகையான பூஞ்சைகள் இருக்குது, வேம் போன்ற பூஞ்சைகள் இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன ஆகுனா மண்ணில் வந்து பல்கி பெருகி நமக்கு வந்து மண் வளம் மேம்படும். இதன் காரணமாக நம்ம எந்த உரத்தை போட்டாலுமே அந்த இடத்துல பயிர் வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் மற்றும் யூரியாவுடைய அளவை வந்து குறைச்சிக்கலாம். அது மாதிரி பயிரிடுவதற்கு முன்பாக கடைசி உழவின் போது ஏற்கனவே தொழு உரம் போட சொன்னால் அது மாதிரி வந்து உதாரணமாக நெல் பயிர் போட போகிறோம் அப்படின்னா கூட, இல்லை வேறு ஏதாவது பயிர் போட போகிறோம்னா நம்ம வந்து தக்கை பூண்டு, சணப்பை, அப்புறம் அவுரி போன்றதை வந்து ஒரு மாதம் முன்னாடியே விதைச்சி அது ஒரு மாதம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை மடக்கி உழுது, அதை மண்ணுக்குள்ளே மடக்கி உழுது அதுக்கப்புறம் பயிர் செய்யும்போது நம்ம வந்து பயிர்கள் இன்னும் நல்லா ஒரு வளர்ச்சி வரும், நிறைய லாபம் கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு நல்ல ஒரு மகசூலும் நல்ல லாபமும் கிடைக்கும், மண் வளமும் மேம்படும். ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அது மாதிரி யூரியாவினுடைய அளவு வந்து லிமிட்டாக பயன்படுத்தணும் அப்படின்றது அரசாங்கமே வரக்கூடிய காலங்களில் கொண்டு வரக்கூடிய ஒரு திட்டமாக இருக்குது. இப்போவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க வந்து எல்லாருமே. ஆனால் அது வந்து விவசாயிகள் சரியாக ஃபாலோ பண்ணுறதில்ல. அது மாதிரி ஒரு ஏக்கருக்கு அரை மூட்டையிலேருந்து 1 மூட்டை வரைக்கும் தான் ஒரு பயிருக்கு. உதாரணமாக நெல் பயிருக்கெலாம் ஒரு ஷார்ட் டூரேஷன் வெரைட்டி அப்படின்னா ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டையிலேருந்து 1 மூட்டை வரைக்கும் கொடுக்கலாம். அதை வந்து ஒரு அரை மூட்டையாக தான் கொடுக்கணும், 25 கிலோவாக கொடுக்கலாம். அப்புறம் பத்தாமல் இருக்குது, நம்ம மண்ணில் வந்து யூரியா சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக வந்து ஒரு அரை மூட்டை கொடுக்கலாம். பொதுவாக மண் பரிசோதனை செய்து அந்த ரிப்போர்ட்டினோட அடிப்படையிலேயே கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அது தழைச்சத்து அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா, எந்தெந்த சத்துக்கள் குறைவாக இருக்குது, நுண்ணூட்ட சத்துக்கள் எது தேவை அப்படின்றத கொடுத்துருவாங்க. அந்த மண் வள அட்டையை வச்சுட்டு நம்ம உரம் கொடுக்குறது இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதாவது மண் பரிசோதனை செய்ததுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து
நம்ம வந்து ஃபுல்லாக யூரியா வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். அது மாதிரி வந்து யூரியா பயன்படுத்தும் போது நம்ம அதை இன்னும் எஃபெக்டிவாக அதனுடைய பயன் வர்றதுக்கு என்னென்ன பண்ணலாம், அது மாதிரி யூரியா வந்து எந்த அளவில் பயன்படுத்தணும், எந்தெந்த பயிர்களுக்கு எவ்வளோ கொடுக்கன்றத பற்றி தெளிவாக பார்த்தோம். மேலும் வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து நிறைய இலைத்தளிப்பு உரங்கள் மருந்துகள் எல்லாமே சொல்கிறீங்க, கடல் பாசி சொல்கிறீங்க, பொட்டாசியம் ஹியூமன் சொல்கிறீங்க, இதெல்லாம் நல்ல பிராண்டுன்றது நான் எப்படி பார்த்து வாங்கிக்கிறது, அது மாதிரி எங்களூர் கடைகளில் வந்து சிலது வந்து நம்ம கேட்கும்போது அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9003440344. இந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன பயிர் இருக்குது, எவ்வளவு தேவை, எத்தனை ஏக்கருங்கிறத மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தேவையான இலைவெளி தெளிப்புரங்கள் மற்றும் மருந்துகளை வந்து கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். அதிகபட்சம் ஒரு நாளில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த மாதிரி வந்து நம்ம அனுப்பிடுறோம். தேவையானவங்க இது பண்ணுங்கள். அது மாதிரி வந்து வீடியோக்களை பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் விவசாய குழுக்களுக்கும் வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி.